இன்னைக்கு எலெக்ஷன்றனால அம்மா கடை லீவு. ஸோ நைட்டே பிளான் பண்ணிட்டோம் காலையில் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு. காலையில் கொஞ்சம் ஏர்லியராகவே எந்திரிச்சு கிளம்பிட்டோம். 6 மணிக்கெலாம் வீட்டில இருந்து கிளம்பியாச்சு. மடப்புறம் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். மேரேஜுக்கு முன்னாடியும் சரி மேரேஜுக்கு அப்புறமும் சரி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் மடப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். கோவில இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. வந்ததுமே வேலையாக ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு. ஈவினிங் போல ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அம்மா அப்பா வீட்டில் இருக்கனால. ஆனால் அம்மா பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி உளுந்தவடையே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அம்மா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு சின்ன சின்னதா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க உளுந்த வடைக்கு மாவு அரைக்கும் போது தண்ணி ஊத்தாம அரைக்கணும்னு. ஆனா நாங்க அப்படி அரைக்க மாட்டோம். உளுந்த வடைக்கு அரைக்கும் போது லைட்டா தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் அரைப்போம். தண்ணி தெளிச்சு அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும். அது மட்டும் இல்ல உளுந்த ஊற வைக்கும் போது அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியவே தெளிச்சு தெளிச்சு ஆட்டணும் அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணி உளுந்த வடை செஞ்சு பாருங்க. சாஃப்டா கிறிஸ்பியா இருக்கும். நாளைக்கு விளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.